أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. ما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: اتق الله حيثما كنت وأتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن، أو كما قال عليه الصلاة والسلام. ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அவர்களுடைய குடும்பத்தினர்கள், கிளையாளர்கள், தோழர்கள், கியாமத்து வரைக்கும் வாழக்கூடிய உண்மையான மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதிலும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்னும் சொல்லி அருள்வானா. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க இப்ப எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம்னு எல்லாருக்கும் தெரியும். ரபீஉல் அவ்வல் மாதம், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததாக மக்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இந்த முஃமின்களுக்கு ஒரு கிஃப்டாக, ஒரு அருளாக தந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் முஃமின்களுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பரிசாக தந்திருக்கிறார். ஆனா மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகத்துடைய விடயத்துல நானும் நீங்களும் ஒரு முக்கியமான ரகசியத்தை விளங்கணும். நீங்க அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றோம், ஸலவாத்து சொல்றோம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்களை பேசுறோம், வாழ்க்கையுடைய பல பகுதிகளை பேசுறோம். ஹஜ்ரத் இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, உலகத்துல பெரிய ஒரு கூட்டம் எங்களுக்கு அல்லாஹுடைய அன்பு மஹப்பத் இருப்பதாக வாதிட்டு கொண்டு இருந்தாங்க. உலகத்துல நீங்க 200 கோடி முஸ்லிம்களை யார்கிட்ட கேட்டாலும் அல்லாஹ்வோட இரக்கம் என்றா எல்லா இரக்கம் தான் சொல்லுவாங்க. அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. பாவம் செய்யக்கூடிய ஒரு முஸ்லிமாக இருந்தாலும், வாழ்க்கையில இஸ்லாத்துடைய வாசமே இல்லாத ஒரு முஸ்லிமாக இருந்தாலும், அல்லாஹ்வோட இரக்கமா என்று கேட்டா எல்லாம் இரக்கம் தான் சொல்லுவாங்க. இந்த இரக்கம் பொய்யான இரக்கமா உண்மையான இரக்கமா என்று பிரிச்சு அறிய அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை இறக்கி முழு முஸ்லிம் சமூகத்தையும் சோதிச்சான் என்று சொன்னாங்க ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அது என்ன ஆயத்து? குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ். அருமை நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட சமூகத்துக்கு சொல்லுங்க, உங்கள யார் யாரெல்லாம் அல்லாஹ்வோட இரக்கமோ அவர்கள் என்ன பின்பற்றுமாறு சொல்லுங்க. யுஹ்பிபுகுமுல்லாஹ். அருமை நாயகத்தை நாம் எவ்வளவு பின்பற்றுவோமோ அவ்வளோ அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமை நாயகத்தை அனுப்பினது அவங்களோட வாழ்க்கையை நானும் நீங்களும் படிக்கிறதுக்கு. அந்த வாழ்க்கையில தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை வச்சிருக்கிறான், கைறுகளை வச்சிருக்கிறான், நலவுகளை வச்சிருக்கிறான். கவலையான செய்தி என்னன்னா, மார்க்கத்தை விளங்கினவங்களுக்கு கூட அருமை நாயகத்துடைய வாழ்க்கை மண்டைக்கு படுவதில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய அன்பு உங்கள்கிட்ட இருக்கிறதுக்குடைய அடையாளமே அருமை நாயகத்தை பின்பற்றுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் இருக்கிறாங்களே, உங்க எல்லாருக்கும் தெரியும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சமூகம் 73 கூட்டமாக பிரியும்.
அதுல ஒன்றுதான் சொர்க்கம் போகும், 72 நரகம் போகும் என்று சொன்ன நேரம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த சொர்க்கம் போற கூட்டம் யார் என்று கேட்ட நேரம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எந்த வழியில போறோமோ அந்த வழியில போறவர்கள் தான் சொர்க்கவாசிகள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சஹாபாக்கள் இஸ்லாத்தில அமல் என்று அறிமுகப்படுத்தப்படாத, நல்லா கேட்டுவோங்க நான் சொல்ற விஷயத்தை, அமல் என்று அறிமுகப்படுத்தப்படாத அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒரு கூலி சொல்லாத வெறுமனே அருமை நாயகம் செஞ்சத்தை கண்ட சஹாபாக்கள். உதாரணத்துக்கு நான் அவரை கொண்டு சொல்றேன். திருமிதி ஷரீஃப்ல வருகிறது, ஹஜ்ரத் முஆவியா இப்னு குர்ரா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி அவனோட மகனை கூட்டிக் கொண்டு அவனுடைய கோத்திரம் முசைனா கோத்திரத்தோடு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போறாங்க. சந்திக்க போனா போய் பைஅத் செய்யறாங்க, இஸ்லாத்துக்கு வராங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜுப்பாவுடைய பட்டன்களை கலட்டி இருந்தாங்க. சுப்ஹான ஜல்ல ஜலாலு, ஜுப்பாவுடைய பட்டன்களை கலட்டி இருந்தாங்க. என்னத்துக்கோ ஒரு காரணத்துக்கு கலட்டிப்பாங்க சகோதரிகளே, சூட்டுக்கோ எதுக்கோ வச்சுக்கோங்களே. ஹஜ்ரத் உர்வா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த ஹதீஸை அறிவிக்கிற ராவி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகனும். அதே போல தத்கீரு தாயிஃபத்தில் மன்சூரா பிபாஅதி சுனனில் மஹ்ஜூரா என்ற ஒரு கிதாபிகி, அந்த கிதாபுடைய இமாம் கிட்டத்தட்ட 8 சஹாபாக்களுடைய பேரை சொல்லிக்கிறாங்க. அந்த 8 சஹாபாக்களும் மௌத்து வரைக்கும் ஜுப்பாவுடைய பட்டனை மூடல. அல்லாஹு அக்பர். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னத்துக்கு திறந்தாங்களோ தெரியாது. சரி, திறக்கிற வேண்ட சுன்னத்து, அறவருக்கு பட்டனை திறந்தா இவ்வளவு உபதுமலமாய் நன்மை கிடைக்கும், 2 அவருக்கு திறந்தா இவ்வளவு நன்மை கிடைக்கும், அப்படி ஒண்ணும் வந்தும் இல்ல. சஹாபாக்கள் ஏன் யா ரசூலல்லாஹ் நீங்க ஜுப்பாட பட்டனை திறந்திருக்கிறீங்கன்னு கேட்கவும் இல்லை. ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகன் ஹஜ்ரத் இப்னு உமர், ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா, ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ், ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத், ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இந்த 8 சஹாபாக்களும் குளிர்காலமோ சூடு காலமோ தன்னுடைய ஜுப்பாவுடைய பட்டனை மூடவே இல்லை. அல்லாஹு அக்பர். இதுதான் அருமை சஹாபாக்கள் அருமை நாயகத்தை விளங்கின விளப்பம். இன்றைக்கு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு எத்தனையோ சுன்னத்துகள் சொல்லி தரப்பட்டு இது என்னுடைய சுன்னத்து, இதை நீங்க வாழ்க்கையில விட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில பல விபரீதங்கள் வரும் என்று பயமுறுத்தப்பட்ட சுன்னத்துக்களை கூட நாங்க கணக்கெடுக்கிறோம் இல்லை. உதாரணத்துக்கு இப்ப நாங்க ஜும்மா தொலை வீட்டுல இருந்து வந்தோம். எத்தனை பேர் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் அضل أو أضل أو أزل أو أزل أو أظلم أو أظلم أو أجهل أو يجهل علي என்ற துஆவை எத்தனை பேர் ஓதி முறையா மஸ்ஜிதுக்கு வந்தோம் என்று சொல்லுங்க பாப்போம். இந்த துஆவை ஓதாம வெளிய வாரத்தால வாழ்க்கையில் இந்த ரோட்ல எங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பலாய் முசீபத்தை அல்லாஹ் எனக்கும் அவளுக்கும் கண்ணுக்கு காட்டுவான் என்று சொன்னா வாய் பேசாத ஊமக்கும் இந்த துஆ வரும் வாய்க்கு. இன்றைக்கு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகத்தை நானும் நீங்களும் சும்மா பரக்கத்துக்கு ஒரு உருவமாகத்தான் பார்க்கிறோம். பரக்கத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். அப்ப இந்த 8 சஹாபாக்கள் 7 தாபிஈன்களோட பேரும் அந்த இமாம் கிதாபே 7 தாபிஈன்கள் 8 சஹாபாக்கள் மௌத்து வரைக்கும் தந்த ஆடையுடைய பட்டன மூடல்ல. இன்றைக்கு ஜுப்பா அந்த காலத்துக்கு சரி, தாடி அந்த காலத்துக்கு சரி, அல்லாஹ் பாதுகாக்கணும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகாரி ஷரீஃப்ல வருகிறது, கருஞ்சீரகம் மௌத்தை தவிர எல்லாத்துக்கும் மருந்து. இது ஒருத்தர்கிட்ட சொன்னா சொல்ற ஹஜ்ரத் அந்த காலத்துக்கு சரி, இந்த காலத்துல நோய்களுக்கு அதெல்லாம் சரி வராது. லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர். புகாரி ஷரீஃப்ல வருகிறது, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா, நான் ஏன் சொல்ல வாரேன் என்றா, அருமை சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்றதை சரியா விளங்கின. ஜுப்பாட பட்டனை திறந்துக்கிற ஒரு இபாதத்தா,
அது எங்க மண்டைக்கு என்ன செய்ய படுவதா? சஹாபா பெருமக்கள் அப்படி யோசிக்கல. அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, புகாரி ஷரீஃப்ல வருகிறது, கேவலம் சகோதரர்களே, உள்ள டிகிரி எல்லாம் முடிச்சிக்கிறேன், திண்டுட்டு என்ன ஓதோன்ற துவா தெரியா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, நீங்க உங்களோட வீட்டுக்கு போகும் பொழுது சலாம் சொல்லி பிஸ்மில்லாஹி வலஜ்னா வ பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா வ அலல்லாஹி ரப்பினா தவக்கல்னா என்ற துஆவை ஓதாம போனீங்கடா, உங்களோட ரத்னபுரையில் இருக்கிற முழு ஷைத்தானும் அன்றைக்கு உங்களோட வீட்டுல தான் வந்து படுப்பாங்க. அல்லாஹு அக்பர். எவ்வளவு பயங்கரம் சகோதரர், எவ்வளவு பயங்கரம். 7 மண்டா உங்களோட ரத்னபுரையில் ஒரு கஸ்தோண்டி செஞ்சு எத்தனை பேருக்கு இந்த துஆ பாடம் கேளுங்களே. நானும் நீங்கள் இன்னும் அருமை நாயகத்தை சரியாக விளங்கல்ல. அசையா பொருட்கள், உயிர் இல்லாத பொருட்கள் புகாரி ஷரீஃப்ல வருகிறது. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹத் மலையை காட்டி சொன்னாங்க, ஹாதா ஜபல் உஹத் யுஹிப்புனா வ நுஹிப்பு. அல்லாஹு அக்பர். இதோ இருக்கு இந்த உஹத் மலை இருக்கே, கல்லு கல்லு. நாங்க ஒரு மனுஷன் மோசமானவன்றதுக்கு உதாரணம் காட்டுறதே கல்லத்தானே. என்னப்பா கல்லு போல இருக்கிறான்? அந்த கல்லால படைக்கப்பட்ட அந்த உஹது மலையை பார்த்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உஹது மலை இருக்கே அது என்ன நேசிக்குது, நானும் அதை நேசிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். உஹது மலை அதை என்ன நேசிக்குது, நானும் அதை நேசிக்கிறேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அசையா உயிரில்லாத பொருட்கள் அருமை நாயகத்தை விளங்கின விளப்ப நானும் நீங்களும் என்ன விளங்கல்ல. புகாரி ஷரீஃப்ல வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஹஜரம் பிமக்கத கான யுஸல்லிமு அலைய இன்னி லா அஅரிஃபுல் ஆன். நான் நபியாக ஆகிறதுக்கு முன்னால மக்கால ஒரு கல் இருந்துச்சு, நான் அந்த கல்லுக்கு பக்கத்தால போற நேரம் எல்லாம் அந்த கல் எனக்கு சலாம் சொல்லும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். இன்னி லா அஅரிஃபுல் ஆன், இன்றைக்கும் எனக்கு அந்த கல்லை தெரியும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்லு சகோதரர், கல்லு. என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் இப்ப எத்தனை முறை நபி அலைஹிஸ்ஸலாம் பேரை சொல்லிப்பேன், எத்தனை முறை ஸலவாத்து சொன்னீங்க, எத்தனை முறை ஸலவாத்து சொன்னீங்க. செத்து போயிட்டு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, செத்து போயிட்டு அந்த சைடே எங்களுக்கு செத்து போயிட்டு. உலகத்தில் ஆகப்பெரிய கஞ்சன் மன் துகிர்து இன்னஹு லம் யுஸல்லி அலைய, என்னுடைய பேர் சொல்லப்பட்டும் என் மீது சலாம் ஸலவாத்து சொல்லாதவன் தான் உலகத்தில் ஆகப்பெரிய கஞ்சன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மெச்சம் பார்த்தா எத்தனை முறை, எத்தனை 100 முறை ஷா, எத்தனை முறை சொல்லுவோம் வாய் நோவாம. ஒரு 4 அடிச்ச கோல், ஒரு 6 அடிச்ச கோல், நல்ல ஒரு ரன்ஸ் அடிக்க போகல, எத்தனை வார்த்தை இந்த வாயால வருது, எத்தனை வார்த்தை வருது சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பேரை சொல்ல போல ஸலவாத்து சொல்லுங்க, மன் ஸல்லா அலைய மர்ரத்தன் ஸல்லல்லாஹு பிஹா அலைஹி அஷ்ரா. என் மீது யார் ஒரு முறை ஸலவாத்து சொல்வாரோ அல்லாஹ் அவரை 10 முறை ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு பார்க்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்ட ரஹ்மத்து, அல்லாஹ்ட இரக்கம், அல்லாஹ்ட கோவம், இதுல டேஸ்ட் எங்களுக்கு தெரியாது, இதுல டேஸ்ட் எங்களுக்கு தெரியாது. கடைக்கு போனா பொஸ் என்னோட சந்தோஷமாகிறாரு, அதுல ருசி விளங்குது. பொஸ்ட மூஞ்சி சரியில்லை, கொண்டாட்டிய மூஞ்சி சரியில்லை, அதுல வருத்தம் எனக்கு விளங்குது. எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, புகாரி ஷரீஃப்ல வருகிறது, கொஞ்சம் விளங்குங்க சகோதரர்களே. நாங்க சஹாபாக்களமாய் பெரிய இடத்துக்கு போக தேவையில்லை, பட்டன் எல்லாம் கலட்டி கொண்டு இப்படி போக சொல்லல. அண்டண்டைக்கு சின்ன சின்ன விஷயங்களையாவது நாங்க பின்பற்ற இல்லாட்டி என்ன தெரியுமா நடக்கும். புகாரி ஷரீஃப்ல வருகிறது, ஜுஇல துல்லு வஸ்ஸகாரு அலா மன் காலஃப அம்ரி. என்னுடைய கட்டளைகளுக்கு யாரு மாற்றம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கேவலத்தையும் இழிவையும் முடிவு செஞ்சு முடிஞ்சிட்டான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وَإِن تُطِيعُوهُ تَهْتَدُوا وَاتَّبِعُوهُ لَعَلَّكُمْ تَهْتَدُونَ. குர்ஆன்ல அல்லாஹ் 2 இடத்துல சொல்றார், நீங்க நபியை பின்பற்றினீங்கடா உங்களுக்கு ஹிதாயத் நிச்சயம், நல்ல மௌத் தவிர வேற ஒன்றும் வராது, நல்ல மௌத். சரி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, புகாரி ஷரீஃப்ல வருகிறது, ஒரு டைலர் அருமை நாயகத்தை சாப்பாடு கூப்பிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவையும் கூட்டிட்டு போனேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவையும் கூட்டிட்டு போனேன். சஹன்ல அந்த டைலர் என்ன செஞ்சுக்கிறாரு,
நல்ல சொரக்கா ஓட்டிங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல சொரக்கா பொறுக்கி சாப்பிடுறாங்க. இந்த சஹாபியும் சஹன்ல உள்ள சொரக்காவை எல்லாம் பொறுக்கி நபி அலைஹிஸ்ஸலாத்துல பக்கத்துல போடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திண்டுட்டு எனக்கு சொரக்கா விருப்பம், ஒரு சொரக்கா திண்டா எவ்வளவு நன்மை கிடைக்கும் அப்படியெல்லாம் சொல்லல. அந்த கதையே இல்லை. இந்த சஹாபிக்கு விளங்கிருச்சு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொரக்க விருப்பம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த நாளையில இருந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மௌத் வரைக்கும் வீட்டுல என்ன சாப்பாடு எப்ப ஆக்கினாலும் அதுல சொரக்கா போடாம ஆக்குறல்ல. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சொரக்க திங்கிற இபாதத் உண்டா? சொரக்க திங்கிற நாங்க இபாதத்தா நினைக்கிறா? மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சொரக்கா தின்ற அந்த செயல் யாரு கிட்ட இருந்து வருகிறது என்று சஹாபாக்கள் விளங்கின. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எனக்கும் விளக்கத்தை நசீபாக்கட்டும், உங்களுக்கும் விளக்கத்தை நசீபாக்கட்டும். இன்றைக்கு அருமை நாயகத்துடைய ஏதாவது ஒரு சைடு எனக்கு கம்ப்ளீட்டா தெரியுமா? முழு லைஃபை முழுங்களே. இப்ப ஒத்தர எழுப்பாட்டி நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மை யாரு, வாப்பா யாரு, பொண்டாட்டிமார் எத்தனை பேர், ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள எத்தனை சொல்லுங்கன்னா சொல்லலுமா? சொல்லலுமா சகோதரிகளை, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே? சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு சாப்பாடு எடுக்க போறாங்க. அவங்களோட ஃபேமிலியே தான். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுவையும் கூட்டிட்டு போறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க சுபஹில் இருந்து இப்ப ஜும்மா வரும் வரைக்கும் எத்தனை சுன்னத் தெரிஞ்சு வாங்கினா தனியா வாங்கின அவங்களுக்கு சொல்லித்தாரேன். எத்தனை சந்தர்ப்ப துவாய்க்கு எத்தனை சுன்னத்துக்குன்னு சொல்லித்தாரேன். எத்தனையோ செய்யறோம் சகோதரர்களே, பெரியார்களே. எத்தனை சந்தர்ப்பத்துக்கு ஓதுற துவா எனக்கு பாடம். ஏன் நாம் அருமை நாயகத்தை இப்படி ஒதுக்கி வச்சிருக்கிறோம்? அல்லாஹ் சொல்றான், அருமை நாயகம் என்றாலே ஃபாலோ பண்ணணும். அவ ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னையும் அருமை நாயகம் அந்த சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போனா அஹ்ரஜு ஃபிலகம் மின் ஹும்ஸ், அந்த சாப்பாடு வச்சவங்க கொஞ்சம் காஞ்ச ரொட்டி துண்டுகளை வச்சாங்க. காஞ்ச ரொட்டியை திங்கலுமா? தொண்டைகளுக்கு இறங்காது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஆணம் என்ன சரிச்சான்னு கேட்டாங்க. ஆணம் ஒன்றும் இல்லையா? அந்த சாப்பாடு போட்டவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஆணம் என்றா ஒன்றும் இல்ல, கொஞ்சம் ரொட்டியை நலைக்கிறதுக்கு வினாக்கிரிண்டா வினாக்கிரி திங்கலுமா? வினாக்கிரியோட ரொட்டியை தொட்டு திங்கலுமா? சோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எங்கட அருமை நாயகத்துடைய ரத்தத்துல ஊறினதுதான் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுக்காரருக்கு சொன்னாங்க, மாஷா அல்லாஹ், நிஅமல் இதாமு அல் ஹல், கொண்டு வாங்க வினாக்கிரிய போல ஒரு நல்ல ஆணம் இந்த உலகத்துல ஈக்கா. சுப்ஹானல்லாஹ், அது இல்லத்தை சந்தோஷப்படுத்தணுமே. வினாக்கிரி ஆயிக்கு, அப்பா வானா, நான் சும்மா தின்னுட்டு போறேன், இதுக்காக கூப்பிட்டேன்னு நாங்க சொல்லிப்போம். அருமை நாயகம் சொன்னாங்க, மாஷா அல்லாஹ், வினாக்கிரி ஆயிக்கு, வினாக்கிரிய போல ஒரு நல்ல ஆணம் உலகத்துல இருக்கா, கொண்டு வந்து வைங்க. அந்த வீட்டுக்காரரும் கொண்டு வந்து வச்சாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திண்டாங்க. சைட்ல தாடி இருக்கிற ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த நாளையிலிருந்து நானும் வினாக்கிரிய விரும்பி சாப்பிடக்கூடியவனாக மாறினேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த அன்புக்கு நாங்க என்ன சொல்ற? இந்த விளக்கத்துக்கு நாங்க என்ன சொல்ற? இன்றைக்கு நாங்க இப்படி பேசுற? ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் பாவிச்சு அந்த காலத்துல பிரஷ் இல்லா சுட்டித்தானே, அந்த காலத்துல நல்ல சூடு சுட்டித்தானே, நபி தலப்பா கட்டின. வெயில் சூடாமே, மக்கா சூடு சுடு தலப்பா கட்டி. நாங்க சொல்ற விளக்கம். அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ அவங்களோட மாணவர் தல்ஹா ரஹ்மத்துல்லாஹி படிச்சு கொடுத்தாங்க. தல்ஹா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த ஹதீஸ கேட்ட நாளில இருந்து நானும் வினாக்கிரிய விரும்பி சாப்பிடக்கூடியவராக மாறினேன். அல்லாஹு அக்பர். இதுதான் அருமை சஹாபாக்கள், அருமை நாயகத்தை விளங்கின விளப்பம். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகாரி ஷரீஃப்ல வருகிறது. இதை படிங்க. உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு பரக்கத்து கிடைக்கும் என்று பாருங்க, எவ்வளவு வாழ்க்கையில் அபிவிருத்தி உண்டாகும் என்று பாருங்க. அருமை சஹாபாக்கள் அடைஞ்ச நலவெல்லாம் இதாலதான். சலாம் சொல்ல வெட்கம், திண்டுட்டு பிளேட்டை வலிக்க வெட்கம், திண்டுட்டு விரல சூப்ப வெட்கம். எங்களுக்கு ஒரு சபையில தும்மல் போனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வெட்கம். சுன்னத்தெல்லாம் வெட்கமாவி.
அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய கோடீஸ்வர சஹாபி, புகாரி ஷரீஃப்ல வருகிறது. அவருடைய ஒரு கோக்கி ஒண்ணு, நல்ல ரொட்டி சுடுவாரு, கோக்கி ஒண்ணு. அந்த கோக்கிட்ட சொன்னாங்க, அவர் நல்லா ரொட்டி சுடுவார், ஹப்பாஸ். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கொஞ்சம் ரொட்டி சுடுங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இங்க வாங்க, ரொட்டி சுட போக்கல நல்லா அரைச்சி, மாவரியில் அரைச்சி நல்ல சாஃப்ட் மாவை எடுத்து சுடாதீங்க. கொஞ்சம் கல்லுல சும்மா தட்டி கொஞ்சம் ரஃபா ஆகிக்க போகல சுட்டெடுங்க. ஏனென்றா எங்களோட நபி அலைஹிஸ்ஸலாம் சாஃப்ட் ரொட்டி திண்டில்லை, நானும் திங்க மாட்டேன். அல்லாஹு அக்பர், சுப்ஹான ஜல்ல ஜலாலுஹு, அல்லாஹு அக்பர். எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஃப்ல நல்லா இடிச்சு நல்லா அரைச்சி சாஃப்ட் மாவு எடுத்து ரொட்டி சுட்டு தின்னல. திங்கிறதுக்கு வசதி இருக்கல்ல, எனக்கிட்ட வசதி இருக்கு, நான் திங்க மாட்டேன். இது சஹாபாக்கள், இது அருமை சஹாபாக்கள், அருமை நாயகத்தை விளங்கின விளக்கம். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகாரில திருமதியில வருது, என்ன மன்னிச்சுக்கோங்க, இதுக்கு போற எனக்கு நீங்க என்ன பயான் தரலாட்டி பரவாயில்ல. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து வரைக்கும் மேசையில திண்டி இல்லை. இத சொன்ன ஆட்களுக்கு கோபம் வேற போகுது. சரி, ஒரு கல்யாணோட அவசரத்துக்கு ஒரு ஹோட்டல்ல போய் திங்கிறத விடுங்களே, வீட்டுலயாவது கீழே திண்டு பழவுமே. சகோதரர்களே, பெரியார், கீழே திண்டு பழவுமே. நிறைய முஸ்லிம்களே கீழே உட்கார தெரியாது. மாக்கல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஹிவானின் கத் ஹத்தா மாத். இது சுன்னத்து மட்டுமல்ல, வாழ்க்கைக்கு நிறைய ஆரோக்கியம் மிக அருமை நாயகத்துடைய சுன்னத்துல. வீட்லையாவது குறைஞ்சது வீட்லையாவது கீழே தின்ன பழவுங்க. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகளை பழக்குங்க, பொண்டாட்டிமார பழக்குங்க, ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு மாப்பிள்ளை இந்த ஹதீஸ படிச்சுட்டு போயிட்டு கீழே உட்கார்ந்து தின்னோம் வாங்கன்னு சொல்லி, பொண்டாட்டி சொல்லி என்னன்னா அவ்வளவு பிச்சைக்காரியா? அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். மாப்பிள்ளை இந்த ஹதீஸ படிச்சுட்டு வைஃப்ட போயிட்டு சொல்லி வாங்க கீழே உட்கார்ந்து தின்போம் என்று, பொண்டாட்டி சொல்லி நானே அவ்வளவு பிச்சைக்காரியா கீழே உட்கார்ந்து திங்கிற அளவுக்கு? எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனாலதான் எங்களோட வாழ்க்கையில சோதனை. புகாரி ஷரீஃப்ல வருகிறது, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு நாள் வீட்டுல தொழுது கொண்டிருக்கிறாங்க. இந்த லைஃபோட எங்களோட லைஃப் ஆகி பாருங்க சகோதரர்களே, இந்த லைஃபோட ஆகி பாருங்க. சந்தர்ப்ப துஆக்களை ஓடுங்க, சுன்னாக்களை பின்பற்றுங்க. ஃபத்ஹுல் பாரில வருகிறது. இந்த சம்பவத்தை சொல்லிட்டு நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சம்பவத்தை சொல்றேன். ஃபத்ஹுல் பாரில வருகிறது, ஹஜ்ரத் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 6 ஹதீஸ் கிரந்தங்களை எழுதுறதுல அபூ தாவூத் லட்சக்கணக்கு ஹதீஸ் பாடம். உலீன லி அபி தாவூத் அல் ஹதீஸ் கமா உலீன லி தாவூத் அல் ஹதீஸ். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எப்படி இரும்ப லேசாக்கி கொடுத்தாரோ, அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ் ஹதீஸை லேசாக்கி கொடுத்தான். லட்சக்கணக்கான ஹதீஸ் பாடம். இது ஹிஜ்ரி 100-150 வந்த இமாம்கள். ஒரு நாள் கப்பல்ல பிரயாணம் போறாங்க. ஹஜ்ரத் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கப்பல்ல பிரயாணம். அந்த காலத்துல கப்பல் எல்லாம் இப்படி வசதியாகிக்குமா, ஆயிரக்கணக்கான பேர் போற கப்பல். அதை புடவையை கட்டி காத்து வர பக்கத்துக்கு திருப்பி எவ்வளவு கஷ்டம், நடுக்கடலை கொண்டு போக. கப்பல் நடுக்கடலுக்கு வந்துருச்சு, ஆயிரக்கணக்கான பிரயாணிகள் இருக்கிறாங்க. அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த கப்பல் ஓட்டுறவர்கிட்ட போய் சொன்னாங்களா, ஸ்ரீதேவி கொஞ்சம் கப்பலை திருப்பி கொஞ்சம் கரைக்கு கொண்டு போயிடுமான்னு கேட்டாங்களா. அல்லாஹு அக்பர். அவருக்கு கோபம் வைத்திருச்சு, என்னப்பா இந்த ஆயிரக்கணக்கான பேரை வச்சுக்கொண்டு திருப்பேலுமா கப்பலை? உங்களுக்கு அப்படித்தான் தேவைண்டா 2 திர்ஹம் தான். 2 திர்ஹம் என்றா அந்த காலத்தை 2 தங்க கட்டிய தந்து எங்கட கப்பல்ல சின்ன தோணி, அந்த தோணியை எடுத்து நீங்க அப்படியே உங்களோட வேலையை முடிச்சுட்டு வாங்க, நாங்க பாத்துட்டீங்க. இது கூட சான்ஸ் எடுதா. அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி சரியான சந்தோஷம். 2 தங்க கட்டிய கொடுத்தாங்க, ஒரு தோணி எடுத்தாங்க, கீழே தண்ணியில போட்டாங்க, அப்படியே போறாங்க கரைக்கு. வந்த ஆட்களுக்கு ஆள் யாருன்னு தெரியாது. எல்லாரும் கப்பல் இந்த பாக்குற இந்த மனுஷன் ஏப்பா எவ்வளவு பதறி கொண்டு போறாரு. அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போனாங்களா, கரையில இறங்காமல் அப்படியே ரிட்டர்ன் வராங்க. ரிட்டர்ன் வந்து கப்பல் ஏறிட்டாங்க. மக்கள் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன நடந்துச்சு?
சும்மா போய்கிட்டு வாரீங்க, 2 தங்க கட்டிய கொடுத்தீங்க இதுக்கு. அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அங்க பாருங்க கரையில ஒரு வயசாலியோடு உட்கார்ந்திருக்கிறாரு. நாங்க கப்பல்ல ஏற போக்கல அந்த வயசாலிக்கு ஒரு தும்மல் பேய்க்குச்சு. அவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாரு. அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா கேட்கிறவர் என்ன சொல்லணும்? யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லணும். எனக்கு யர்ஹமுக்கல்லாஹ் சொல்ல மறந்துருச்சு, அதை சொல்லத்தான் போனேன்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னும் கதை முடியல, எனக்கு கேளுங்க. ஆட்கள் சொன்னாங்களா, கப்பல்ல இருந்தே சொல்லிச்சு, அப்பா அங்க போனீங்க. நான் யர்ஹமுக்கல்லாஹ் சொல்றது அவர் கேட்டா யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும் அவர் சொல்லுவார். யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும் அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ் உங்களுக்கு நேரான வழியை காட்டட்டும், அல்லாஹ்வோட கடைசி முடிவை நல்லதாக்கட்டும். உலகத்திலேயும் நாளைக்கு மௌத்துக்கு பின்னாலேயும் என்னென்ன நிலைமைகளை சந்திக்க இருக்கிறீங்களோ அத்துணை நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கட்டும் என்ற அர்த்தம் தான் யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும். அந்த வயசாலி அல்லாஹ் ஒரு நேசராக இருந்தா என்ன பார்த்து யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும் என்று சொல்லி அதை அல்லாஹ் கபூல் செஞ்சா, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஒரு அல்ஹம்துலில்லாஹ், ஒரு யர்ஹமுக்கல்லாஹ் இவ்வளவு தங்க கட்டியை கொடுத்துட்டு போற சமூகம் அவங்க. எங்கட ஹாலாத் என்ன? கடைசா தும்மல் போயிட்டு எப்ப அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன் எங்கட லைஃப்ல அக்கௌண்ட் புக்கை திறந்து பார்க்கணும். மேலான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா புகாரி ஷரீஃப்ல வருது. வீட்டுக்கு ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கிறார். விளங்குங்க சகோதரர்களே, பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க. இன்றைக்கு நாங்க மன்னிச்சுவோம், என்னைய பிள்ளைகளை யூனிவர்சிட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்திக்கிறோம். குர்ஆன பார்த்து கூட ஓத தெரியாது, சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாது எத்தனையோ பிள்ளை, அருமை நாயகத்துடைய பேரை கம்ப்ளீட்டா தெரியாது எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ பிள்ளைகள். நீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா 1000 2000 பேர் வந்திருப்பாங்க. நீங்க ஹோல் வாசல்ல நின்று எத்தனை பேர் பிஸ்மில்லா சொல்லி தின்னீங்கப்பா, திண்டுட்டு எத்தனை பேர் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அத்அமனா ஹாதா தஆம் வ ரஸகனா மின் கைரி ஹவுலி மின்னா வலா குவத்த எத்தனை பேர் ஓதினு கேளுங்க பாப்போம். ஓதினது ஒரு பக்கம் வைங்க, எப்படி ஒன்று இருக்காண்டே தெரியாது. ஒரே ஒரு தலைப்பு மட்டும் நான் பேசி முடிச்சுக்கோறேன் சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எனக்கும் உங்களுக்கும் தெரியாம இந்த உலகத்துல பயங்கரமான ஒரு அரசாங்கம் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிற ஷைத்தான் அரசாங்கம். நல்ல விளைவுவாங்க, இத ஷைத்தான் அரசாங்கம். அவன் அல்லாஹ் கிட்ட சபதம் இட்டுட்டு வந்திருக்கிறான், ஆகிரத்தை மட்டுமல்ல அடியார்களுடைய உலகத்தை நாசமாக்குவேன் என்று. இந்த உலகத்துல வார எல்லா நோய்க்கு ஷைத்தானுக்கும் தொடர்பு இருக்கு. ஏண்டா ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நோய அல்லாஹ் கிட்ட முறப்படும் போது என்ன தெரியுமா சொன்னாங்க? ரப்பி இன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு பினுசுபின் வ அஸாப். யா அல்லாஹ், ஷைத்தான் எனக்கு கஷ்டத்தை தந்துட்டான்னு தான் முறப்பட்டாங்க. நோய்க்கும் ஷைத்தானுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. லியஹ்ஸுன அல்லதீன ஆமனு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு வார கவலைக்கு தான் அது ஷைத்தானால வார கவலை. கவலையை தந்து எங்களோட வாழ்க்கையை நாசமாக்குவார். புகாரி ஷரீஃப்ல வருகிறது, எனக்கு உங்களுக்கு வார கோபம் இருக்கு, அது ஷைத்தானால வார கோவத்தை உண்டாக்குவார். இப்படி எங்களோட வாழ்க்கையில வார எல்லா பிரச்சனைக்கும் ஷைத்தானுக்கும் தொடர்பு இருக்கு சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அந்த ஷைத்தான்கிட்ட இருந்து பாதுகாப்பு எது தெரியுமா? அருமை நாயகத்துடைய வாழ்க்கை. சந்தர்ப்ப துஆக்களை ஓதுங்க. நான் சும்மா எல்லா பயான்லையும் கேட்கிற, புகாரி ஷரீஃப்ல வருகிறது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதன் தஅல அஹதுக்கும் ஃபல்யப்தா பில் யமீன் வ இதன் தஸஅ ஃபல்யப்தா பிஷ்ஷிமால். இவ்வளவு காலம் நான் முஸ்லீம் ஆகிக்கிறேன், இந்த ஹதீஸை வச்சு என் லைஃபை யோசிங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெஞ்சி கேட்கிறாங்க. அரபுல அந்த வார்த்தையை பார்த்தா கெஞ்சி தான் கேட்கிறாங்க. சீதேவிகள், நீங்க செருப்பு போடுறீங்க தானே, செருப்பை போட போல முதலாவது வலது காலுக்கு போடுங்க வாப்பா, கலட்ட போக்கல இடது கால் செருப்பை முதலாவது கலட்டுங்கன்னு சொன்னாங்க. இது எத்தனை பேர் செய்யறேன்னு சொல்லுங்களே, இது எத்தனை பேர் செய்யறோம்? நாங்க எங்க நபி அலைஹிஸ்ஸலாம் எங்கள்கிட்ட கெஞ்சி கேட்கிறாங்க, இதன் தஅல அஹதுக்கும் ஃபல்யப்தா பில் யமீன், போட போல வலது காலை முற்படுத்துங்க வாப்பா, கலட்ட போல இடது கால் செருப்பை முற்படுத்துங்க. போட போகல வலது காலுக்கு தான் முன்னுரிமை, கலட்ட போகல இடது காலுக்கு தான் முன்னுரிமை. எத்தனை பேர் செய்யறோம்? நீங்க மஸ்ஜிதுக்கு வரப்போகல வலது கால் செருப்ப அருமை நாயகம் சொன்னதாக நினைச்சு வலது காலுக்கு மாறா செருப்பை போட்டு இடது கால் செருப்பை 2வது போட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான பலாய் முசீபத்துகள் இல்லாமல் ஆகுது. நீங்க செருப்பை போட்டிருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ்வோட பாதுகாப்புல இருக்கிறீங்க. உங்களோட பட்டோலையில நன்மை செஞ்சு கொண்டிருக்கிறதாக மலக்குமார்கள் பதிவு செஞ்சு கொண்டிருப்பாங்க. இதெல்லாம் விளங்குதில்லையே சோழர்களுக்கு.
விளங்காட்டும் பரவாயில்ல, இது பொட்டையா விளங்குது. ஐட்டா இன்னும் வேலையாகி இந்த ஒவ்வொரு முஸ்லிம்களையும் சந்திச்சு பேசி பாருங்க, அருமை நாயகத்துடைய வாழ்க்கையை கேவலமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. கேவலமா தாடி சுண்ணத்து தானாம் இப்ப சரி வராத, என்ன கொஞ்சம் ஸ்டைலா ஈக்கணுமே. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எங்களுக்கு எத்தனையோ பேர் சொல்லிக்கிற ஹஜ்ரத் கொஞ்சம் சாப்பாடு விடுவல கொஞ்சம் விரல சூப்பாமீன் தான் நல்லவையா. அல்லாஹு அக்பர். முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல வருகுது, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள்ல பெரிய முஃப்தி, பெரிய முஃப்தி. நானும் நீங்களும் தான் அடுத்தவங்களுக்கு அருமை நாயகத்துடைய வாழ்க்கையை மறைச்சு மறைச்சு கேவலமாக்கிட்டேன். சஹாபாக்கள்ல பெரிய முஃப்தி சக்கராத் வரத்த நோயாளி ஆகிறாங்க. முஸன்னஃப் அப்துர் ரஸாக் எடுத்து பாருங்க, வலது பக்கம் திரும்பிக்காங்க, வலது பக்கம் எச்சிட்டு போன காரல் வருது, காரல் கட்டி. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்தையும் சொன்னா கொஞ்சம் என்ன திருப்பி கொஞ்சம் இடது பக்கத்துக்கு வைங்களே. எல்லாம் கேட்டாங்க, ஏ ஹஜ்ரத் எச்சிட்டு போன எச்சி ஈக்கிரமா துப்பமலை வலது பக்கத்துக்கு, நீங்க நோயாளி தானே. மா பஸக்து அன் யமீனி முன்து அஸ்லம்து, நான் கலிமா சொல்லி முஸ்லிமாக ஆகின நாளையில இருந்து தவறியாவது வலது பக்கத்துக்கு எச்சி துப்பு இல்லை. எங்கட நபி வானம் என்றீங்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹான ஜல்ல ஜலாலு. தவறியாவது வலது பக்கத்து எச்சு துப்பு இல்ல ஸ்ரீதேவி. எனக்கு தானே வருத்தம், அவளுக்கு இல்லையே தூக்கி வை இடது பக்கத்துக்கு. உங்களுக்கு கஷ்டம் இல்லை, எனக்கு தான் கஷ்டம். இன்றைக்கு சஹாபாக்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை நாங்க குறைகாண ஆரம்பிச்சிட்டோம். ஒரே ஒரு ஆயத்து சகோதரர்களே, பயங்கரமான ஆயத்து. فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. அருமை நாயகத்துடைய வாழ்க்கைக்கு மாற்றம் செய்யறவங்க கொண்டு அவங்களோட வாழ்க்கைக்கு சோதனை இல்லாட்டி பயங்கரமான வேதனை வாரத்தை எதிர்பாருங்க. அன்பு என்று அதுதானே அப்பா, முஹப்பத் என்று அதுதானே. அன்பு வச்சவர்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து நிற்கிறதானே. அடுத்தாக்களை போல அல்ல, எங்களை நபியிட உடம்பால வார ஒன்று வேஸ்ட் இல்ல. இன்னைக்கு நாங்க நபியை விட மேல வைத்து ஆதத் இபாதத்தை நாங்க பிரிச்சுட்டோம். இது நபியிட இபாதத், இது நபியிட மனுஷன் என்ற அடிப்படையில் செஞ்ச விஷயங்கள். திருமீதில வருகிற இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டாரு, உதுஹியா வாஜிபா சுன்னத்தா, உதுஹியா வாஜிபா சுன்னத்தா. சஹாபி சொன்னாரு, நபி அலைஹிஸ்ஸலாம் முதியா கொடுத்திக்கிற, சஹாபாக்கள் முதியா கொடுத்திக்கிற, நீங்களும் கொடுங்க. இல்ல வாஜிபா சுன்னத்தா, உனக்கு மூளை இல்லையான்னு கேட்டா. உனக்கு மூளை இல்லையா, என்ன வாஜிபா சுன்னத்தா கேட்கிற? நான் சொல்றேன் நபியும் சஹாபாக்களும் செஞ்சேன், மறுவமத்த வாஜிபு சுன்னத்து. இன்னைக்கு நாங்க சுன்னத்தாண்டு தேடுற விட்டுறதுக்கு, மக்ரூஹாண்டு தேடுற செய்யறதுக்கு. சுன்னத்துன்றது உட்ற சாமா இல்ல செய்யற சாமான், மக்ரூஹ் என்றது செய்யற சாமான் இல்ல உட்ற சாமான். மக்ரூஹ் மக்ரூஹ் செய்யறே, சுன்னத்து உட்றே. நீங்க இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. உலக வாழ்க்கைய சத்தியமா நீங்க ஒரு மாசத்துக்கு நான் சொன்னதை செஞ்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கையில பரக்கத்துகள் கைறுகள் நலவு வரல. நான் இதுக்கு வர பயம் பண்றேன் இல்ல, இஹ்லாஸோட அருமை நாயகத்தோட அடிச்சோடுகளை பின்பற்றி பாருங்க. சஹாபாக்களை போல எடுத்து நடவுங்க. ஒரு முஸ்லிமை கண்டா சிரிக்கிறது யாரு, லேசா கருதாதீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் என்ற சஹாபி சொல்றாரு, நான் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்த நாளையில இருந்து அருமை நாயகம் மௌத்தாகும் வரைக்கும் என்ன கண்டா சிரிக்காம போக மாட்டாங்க. சிரிக்காம, அதையும் லேசா நினைக்காதீங்க. இன்றைக்கு நிறைய பேருக்கு சிரிப்பு கூட வருவது இல்லை. அந்த சிரிக்கிற செல் எல்லாம் மூஞ்சில செத்து போயிடுச்சு, சிரிப்பே வருவதில்லை. இதையும் லேசா நினைக்காதீங்க சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அந்த சஹாபி சொல்றாரு, நான் இஸ்லாத்துக்கு வந்த நாளையில இருந்து, ஹிஜ்ரி 9 கடைசியில் இஸ்லாத்துக்கு வந்த அந்த சஹாபி, அருமை நாயகம் ஹிஜ்ரி 11 மௌத்தா போனேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் என்ன எப்ப கண்டாலும் சிரிக்காம போக மாட்டாங்க. உள்ளத்தால சிரிங்க, மூஞ்சால சிரிச்சு உள்ளத்தால ஏசுறவான, உள்ளத்தால மூஞ்சால சிரிங்க. வாழ்க்கையில பெரிய நலவுகள் உண்டாகும்.
எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பூரா உலகத்தில் வாழக்கூடிய மூமின்களுடைய முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பூரா உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. குறிப்பாக பலஸ்தீன் மக்களுடைய நிலைமையை சீராக்குவாயாக. இந்த சீதேவிகளுக்கு அவசரமாக ஒரு நல்ல முடிவை நசீபாக்குவாயாக. நம் அனைவருடைய இறுதி முடிவை நல்லதாக்குவாயாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான அன்பை நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.